ஒரு வானவில், ஒரு கோப்பை தேநீர், ஒரு கவிதை. இது மூணு இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற போது அந்த அலைப்பாய்தை படத்துல மாதவன் பாடுவார, பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே. உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் வந்து நீளமா போச்சான். 7 நிறங்களும் 7 தாற்பயங்களையும் நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களிலுமே ரொம்ப பேசப்பட்டது. விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது, ஒரு அக்ரிமெண்ட், கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில். அவன் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுதான் குடிப்பானாம், ஹாட் வாட்டர் தான் குடிப்பானாம். அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை கூட, அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்துல பாவம் பரிதாபமா நம்பியிருக்காங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வானத்தையே பார்த்ததுல வானவில் எப்ப பார்த்தோம்? ஆனா ஒரு கற்பனை தானே. ஒரு நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருக்கோம், அப்படியே ஒரு அழகா பளிச்சுன்னு ஒரு வானவில் மின்னுகிறது. அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்சமான யாரோ, மனைவி உட்கார்ந்திருந்தால் கணவனோ, கணவன் உட்கார்ந்திருந்தால் மனைவியோ, இல்ல கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்திருந்தா பிள்ளைகளோ, நல்ல கொதிக்க கொதிக்க சூடா ஒரு கோப்பை டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க. பெரும்பாலும் நடக்காது. ஒருவேளை நடந்தா, அந்த டீயும் நல்லா இருந்தா, சூடு குறையாம இருந்தா, அந்த வானவில்ல பார்த்துக்கிட்டே அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில் இப்பெல்லாம் வரவே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்போ ஒரு வாரம் முன்னாடி எழுத்தாளர் பரணிதரன், மெரினா என்கின்ற பரணிதரன் என்கிற ஸ்ரீதர், ஆனந்த விகடன்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அவருடைய கார்ட்டூன்ஸ், அவருடைய நாடகங்களை நாம் ரசித்திருப்போம். அவர் காலமானார், அதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது. அந்த அஞ்சலி கூட்டத்துக்கு போற போது நான் யோசிச்சேன், நான் எப்போ அவரை மெரினாவுடைய டிராமாவை எப்போ கேட்டிருக்கேன்னா, டிவி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கிற போது இந்த ரேடியோவை வச்சுக்கிட்டு சாப்பாடு முடிந்த பிறகு எங்கள் வீட்டுக்குள்ள இடம் ரொம்ப கம்மி, வீட்டுக்கு வெளியில ஒரு நல்ல பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்தில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ரேடியோவை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த வண்ணச்சுடரில் நாடகம்லாம் வரும். அப்போ இல்லை நல்ல பாட்டு, திங்கக்கிழமை 10லேருந்து 11 அபாரமான நல்ல பாட்டு வரும். அதை கேட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டைம், எல்லாரும் உட்காந்து பேசி ரசித்து 11 மணி ஆனவுடனே எங்கள் அம்மா கரெக்டாக கடிகார மாதிரி 11 ஆச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, எல்லோரும் தூங்க போங்கன்னு தான் அந்த சபை கலையும். இது கிட்டத்தட்ட எல்லா நாளும் நடந்தது. இப்போ நம்ம வீடுகளில் அப்படி ஒரு தருணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதாவது வீடுகளில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். வீட்டினுடைய நடு அறையில் அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் பேசல, அவங்க ஃபோனில் யார்கிட்டையும் 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு தருணத்தை நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வானவில் தேநீர். இந்த வானவில்லும் தேநீரும் ஏன் வந்து ஒரு குறியீடுனா, ரெண்டுமே வந்து மனசை கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள். இந்த ரெண்டோட நான் 3வது ஒன்றை சேர்த்துக்கிறேன், அது தலைப்பில் இல்லை. ஒரு வானவில், ஒரு கோப்பை தேநீர், ஒரு கவிதை. இது 3 இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல, பட் ஒரு கற்பனை தானே. வானவில் என்பது நீங்கள் அதனுடைய 7 நிறங்களையும் பார்த்துருப்பீங்க. இங்கே இளைஞர்கள் இருந்தால் தெரியும், ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஒளிக்கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டரில் போட்டால் 7 கலரையும் அது காட்டும். எனக்கு ஒரு தடவை கூட 7 கலர் வந்ததில்லை. ஒரு கலர் 2 கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பார்த்தா எங்கள் லெக்சரருக்கும் வரல. கடைசியில் பார்த்தா லேபில் இருக்கிற அட்டெண்டர் ஒருத்தருக்கு தான் 7 கலரையும் வைக்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். கடைசியாக அப்போ பார்த்தது தாங்க அந்த 7 நிறமும் கொண்ட வானவில்லில்
அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்க தெரியுமா? நம்ம பார்க்கறது 7 கலர் தானே, அந்த விப்கியார்னு சொல்றோம் இல்லையா? அந்த 7 நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு. கடைசியிலேருந்து வரலாம். ரெட் விப்கியார்ல கடைசியில முடிவது சிவப்பு இல்லையா? சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம். அது காமம், அது கோபம், அது குரோதம், அது ஆத்திரம், அது வெறி, அது ரத்தம். அப்ப கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு. சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு. நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க, ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஈக்குவலிபிரியம், சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம். அதனால்தான் நம்ம எப்பவும் நிக்கிறது இல்லை. சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் இல்லைல்ல. நமக்கு நம்ம சாலையில் சிவப்பு வந்தால் நாம் நிற்போமா? மற்றவெல்லாம் நிற்கணும், நம்ம நிற்போமா? எப்போது நாம் போயிட்டே இருக்கணும். ஆனால் நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போவதற்கு தயாரா, ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை. எப்போ ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருக்காது, ரொம்ப மோசமாகவும் இருக்காது, நடுவில் இரு. அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது எல்லோ, மஞ்சள். மஞ்சள் சூரியனிலிருந்து வருகிற கதிரனுடைய நிறம். நம்ம இப்போதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு. சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு, நாலேஜ், ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம். அப்போ அதுக்கு முன்னாடி 3 கலரை பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை, கிரீன். சுபிட்சம், சுபம், பிறப்பு, ஜனனம், வளர்ச்சி, வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம். ட்ரெயினில் போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியாக பார்க்குற போது அந்த அலைப்பாய்தை படத்தில் மாதவன் பாடுவார், பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே. உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது. ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தை சொல்லுவது. அப்போ அதுக்கு முன்னாடி நீலம். நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம், முடிவின்மையை சொல்லுகிற நிறம், கடலுக்கான நிறம், வானத்துக்கான நிறம், முடிவின்மையை சொல்லுவது, காதலை சொல்லுகிற நிறம் நீலம். ஏன்னால் காதல் தானே முடிவின்மையினுடைய முதல் குறியீடு. முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது, வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினார். அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் நீளமா போச்சான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம். அதற்கு முன்னாலே இருக்கிற இஞ்சிகோ ஆழ் நீலம். ஆழ் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம், சோகத்தை சொல்லுகின்ற நிறம். ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற இரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆழ்நீலம், இண்டிகோ. முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம். அந்த இண்டிகோலேருந்து ஆரம்பித்து அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது, வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட். 7 நிறங்களும் 7 தாற்பயங்களை நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களையுமே ரொம்ப பேசப்பட்டது. விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும், கடவுள் இந்த உலகமே பிரளயத்தினால அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திரம் கடவுள் சொல்றதை நம்புறார். ஒரு பெரும் படகிலே நோவா ஏறிக்கொள்ளுகிறார். கடவுள் எல்லா மிருகங்கள்லையும் ஆணொன்னு பொண்ணு, ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி, ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, ஒரு ஆண் ஒரு பெண், மனிதர்களில் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படகுல ஏற்றிட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார், அப்போ ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏற்றினாங்க? அன்னைக்கு அவர் ஏற்றாம இருந்தால் நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்போம். இந்த படகு போகிறது பிரளய மழைக்கு நடுவிலே. இந்த
பிரளயம் இனிமேல் இல்லை, இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது. விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது, ஒரு அக்ரிமெண்ட். கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில். இவ்வளவு அழகான தாற்பயங்களை கொண்ட இந்த வானவில், அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர். தேநீரை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லலாம். போதி தர்மரை பற்றி இப்போ நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் தவத்தை கெடுத்ததாம். தூக்கம் தவத்தை கெடுக்கிறது, தூங்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம். தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்ததுதான். அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது. அதனால்தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான். நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது 3 கப்பு டீயை குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சீன மன்னன் ஒருவன் 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன். அவன் தண்ணியை கொதிக்க வச்சு தான் குடிப்பானான், ஹாட் வாட்டர் தான் குடிப்பானான். அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து இலை விழுந்துருச்சான். இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சுன்னா, அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படிடா நல்லா இருக்குன்னா, அதுதான் தேயிலையினுடைய இலை, அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? த ரெட் டீ என்று டாக்டர் பால் டேனியல் எழுதிய அந்த புத்தகம், பாலா அவர்களினுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது. இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போன நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார். அவர் அந்த பகுதியில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர். அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி. அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னார், டாஸ்மாக் விற்பனையை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். குடிக்காமல் இருக்கணுன்றதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம், குடிக்கிறதுக்கு எவ்வளோ டார்கெட் வைக்கிறோம்னு ரொம்ப அழகாக சொன்னார் நாராயணன். இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்னு சொல்கிறோம். ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்ன்றோம். ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்தில் பாவம் பரிதாபமாக நம்பியிருக்காங்க. நம்பால் அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான். இப்போ ரெண்டுத்துக்கும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வானவில்லோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? நீங்க இந்த நேரத்தில் ஒரு கவிதையை படிச்சு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? ஆக்சுவலா தமிழ்நாட்டில் சார் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை. நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு. ஒரு 4 மீம் பாருங்க, 10 நாள் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அவர் சொன்னார், முன்னாடியில் தங்கம் கடத்துவாங்க, வைரம் கடத்துவாங்க, இப்போ அதெல்லாம் ரொம்ப சீப்பு. கவுன்சிலரை தான் நாங்கள் கடத்துறோம். ஒரு ஊரில் பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுனால நம்மளால ஒருத்தர் வீரமாக தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார். பார்த்தா அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டார். 2 பேர் கழுத்துலையும் மாலையை போட்டு நிற்கிறாரு பாருங்க மனுஷன். அட பாவிகளா! இதை விட சந்தோஷமான விஷயம், ஐயோ அதோட முக்கியம், ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம். எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா. தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ண, ஒரு ஓட்டு அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டார். படிச்சீங்களா? மென்னு தின்னுட்டார் சார். அந்த ஓட்டை தின்னுட்டா அது மறைஞ்சிரும். உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம், அவர் நல்லவர், அவர் சொல்லிட்டார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கேமரால ஏற்கனவே பதிவாயிருச்சு, நீங்க தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டார். சில பேர் பணம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட்டுக்கு, நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஒழிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடா போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. படிக்கலையா நீங்க? ஓரத்த நாடுல நான் காசு கொடுத்தேன், நீ போடலை, திருப்பி கொடுன்ற.
இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏற்றினாரு. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனார். நம்ம மக்கள் ஆசையாக போயிருக்காங்க. முன்னாடியே 2000 ரூபாய் கொடுத்தாரு, இப்போ இன்னும் கூடுதலாக கொடுப்பார் போல இருக்கு. தோத்து போனால் கூட எவ்வளோ நல்ல மனசுன்னு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் அவர் வயலில் இறக்கி எனக்கு வாங்கின காசை ஒன்று திருப்பி கொடுங்க, இல்லை என் வயலில் வேலை செய்யுங்கன்னு இருக்காரு. இவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை. நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியா இருக்கலாம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.